நம்ம நாட்டில் அரவான் அப்படின்னு ஒரு பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவன் யாருன்னு கேட்டாக்கா அர்ஜுனனுடைய மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வடநாட்டில் அரவான்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியல. இங்கே இந்த கூத்தாண்டார் கோவிலில் அவருக்காக பூஜையெல்லாம் நடக்கும், களபலி கொடுக்கப்பட்டாருங்கிறது நமக்கு மட்டும்தான், இந்த சவுத் இந்தியாவில் மட்டும்தான். நார்த் இந்தியாவில் பர்பரீகன் அப்படின்னு ஒருத்தனை சொல்கிறான். இன்றைக்கி ராஜஸ்தானில் பர்பரீக் அவருடைய கோவில் இருக்குது. எல்லாரும் அங்கே போய் கும்பிடுறாங்க. யார் இந்த பர்பரீகன் அப்படின்னு கேட்டாக்க அந்த வரலாறு நிஜமாவே ரொம்ப நெஞ்சை தொடக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இங்கே அர்ஜுனனுடைய மகன்னு சொல்கிறோம் இல்லையா அரவான, அவன் பீமனுடைய பிள்ளை கடோத்கஜனுடைய மகன். மௌர்விங்கிற பெண்ணுக்கும் கடோத்கஜனுக்கும் பிறந்த பையன் பேர் பர்பரீகன்னு பேர். கடோத்கஜன்னா என்ன அர்த்தம்னா பானையை போல் தலை உடையவன், தலையில் ஒரு முடி கூட இல்லாதவன். நம்ம ஊரில் இப்படி சொல்லணும்னாக்கா சட்டி தலையன் போகல, அந்த மாதிரி தான், ஒன்றுமே இல்லை, நல்ல வழுக்க மண்டை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கடோத்கஜனுடைய மகன் பர்பரீகன். ரொம்ப லட்சணமாக இருப்பான். அவன் ஒரு பெரிய வரம் வாங்கிட்டு வந்தான். என்ன வரம் தெரியுமா? அவனுக்கு 3 அம்பு கொடுத்தார் சிவன். ஒரு அம்புனால எதெல்லாம் அழிக்கணுமோ அதெல்லாத்தையும் போய் மார்க் பண்ணிட்டு வந்துடும், அந்த அம்பு திருப்பி வந்துடும். அடுத்த அம்பு எதெல்லாம் அழிக்கக்கூடாதோ அதெல்லாம் போய் மார்க் பண்ணிட்டு வந்துடும். இந்த 3வது அம்பு இருக்கே, எதெல்லாம் அழிக்கணுமோ அதை போய் அழிச்சிட்டு திருப்பி வந்துடும். மொத்தம் அவனோட குவிவரில் இந்த அம்பு போடுற அந்த பாத்திரத்தில் 3 அம்பு தான். அவன் அதை வச்சே உலகத்தையே ஜெயிக்கக்கூடியவன், மகா பெரிய வில்லாளி, ரொம்ப கருணை உள்ளம் படைத்தவன். சரி, இப்போ மகாபாரத போர் நடக்க போகிறது. இவன் எந்த கட்சி என்ன போது கடோத்கஜன் சொன்னால் தெரியாது, அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பானான்னு எனக்கு தெரியாது, நீங்களே கேளுங்கோ அப்படின்னு கிருஷ்ணன்கிட்ட சொன்ன உடனே கிருஷ்ணன் அவன்கிட்ட வந்து, ஆஹா எவ்வளவு அழகான இளைஞனாக இருக்க நீ யார் கட்சி சண்டை போட போகிற, எங்கள் கட்சியா இல்லை கௌரவர்களா அப்படின்னு கேட்ட பொழுது, எந்த கட்சி தோக்கிறதோ அந்த கட்சிக்கு நான் போய் வெற்றியை கொண்டு தருவேன். எப்படி? இப்போ பாண்டவரும் கௌரவரும் சண்டை போடுறாங்கன்னா இவங்க கொஞ்சம் வலிமை குறைஞ்சாங்கன்னா நான் இங்கே வந்துடுவேன், இங்கேருந்து சண்டை போட்டு அவங்கள அழிப்பேன் இப்படிங்கிறான். இது ஒரு மாதிரி நியாயம்தான். அப்போ கிருஷ்ணர் பார்த்தாராம், கடைசியில் இவன் ஒத்தந்தான் நிற்க போகிறான், எல்லாரையும் அழிச்சு போடுவான், ஏன்னா அப்பேற்பட்ட அம்பு வச்சுருக்கான்னுட்டு, எனக்கு இந்த களபலி தரணும், அதுக்கு உன்னை போல் ஒரு வாலிபனை தேடின்னு இருக்கேன் அப்படின்ன பொழுது தாராளமாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஆனால் எனக்கு சண்டை பார்க்கணுமே, ரொம்ப பிடிக்குமே சண்டை அப்படின்ன பொழுது, அப்போ என்ன பண்ணலான்னு பொழுது கிருஷ்ணர் சொன்னாராம், வேணா உன்னை களபலி கொடுத்துட்டு உன் தலையை ஒரு குன்றின் மேலே வச்சிடுறேன், நீ அங்கேருந்து 2 பக்கமும் எப்படி சண்டை போடுறாங்கங்கிறத பார்க்குறியான்னு. ஆஹா தாராளமாக, இப்படி யாருக்கான்னு மனசு வருமா? சண்டையை பார்க்கணுங்கிறதுக்கு அவ்வளவு ஆசை, தன்னை களபலி கொடுக்குறாங்கிற பொழுது அதை விட சந்தோஷமா. எப்பொழுதுமே எந்த வீரனானவன் களபலி கொடுக்கப்படுகிறானோ அவன் மகிழ்ச்சியாக இருக்கணும். என்னை அநியாயமாக பிடிச்சி கொல்றாங்க ஐயானா கொல்ல மாட்டாங்க அவனை. இவனுடைய தலையை எடுத்து அங்கே வச்சிடலான்னு சொன்ன உடனே இவன் சொல்கிறான், கிருஷ்ணர் சொல்கிறார், உனக்கு அத்தனை வலிமை இருக்குங்கிறதுக்கு என்ன சான்று அப்படின்னு கேட்ட பொழுது, நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்ன பொழுது அவர் ஒரு அஸ்வத்த மரத்தை காட்டி, அது பார் இந்த அரச மரத்தை காட்டி, இதில் இருக்கிற இலையெல்லாம் உன்னோட அம்பு அப்படியே கொத்திண்டு வருமா அப்படின்னு கேட்குறார். தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி இந்த அம்பை விடுறான். அந்த அந்த ஒரு அம்பானது போய் எல்லா இலையும் அதில் கோத்துண்டு வந்துட்டு கிருஷ்ணரோட காலில் வந்து குத்துறது. கிருஷ்ணர், ஐயோ என்ன என் காலில் வந்து கொத்துறதுன்னா, உங்கள் காலை எடுங்கோ, அதுக்கடியில் ஒரு இலை இருக்கா பாருங்கன்னு. ஆமாம், கிருஷ்ணர் காலை எடுத்த உடனேவே அங்கே ஒரு இலை இருந்தது. அப்படின்னா எப்பேற்பட்ட வலிமைன்னு கிருஷ்ணருக்கு தெரிஞ்சது. உண்மையில் அவனோட அம்பு குத்துனதுனால அந்த கால் அவருக்கு வீக்காக போச்சு. அந்த காலில் தானே ஜரா அடித்தான் அம்பால். இங்கிலீஷில் சொல்லுவா அக்கிலஸ் ஹீல் அப்படின்னுட்டு. வீக்னஸ் எங்கே? கிருஷ்ணருடைய உடம்புல எந்த இடத்துல அஸ்திரம் பட்டாலும் ஒன்றும் ஆகாது, உள்ளங்காலை தவிர. அந்த அம்பு அங்கெல்லாம் குத்தித்தான் அவரை. எதுக்கு சொல்ல வரேன், அப்படிப்பட்ட வீரன் உடனே அவனுடைய தலையை தூக்கி ஒரு குன்றின் மேல் வச்சாச்சு. அவன் அப்படியே சண்டையை ஆனந்தமாக பார்க்குறான். ஆஹா ஆஹா, இங்கே இப்படி சண்டை, ஆஹா இங்கே இத்தனை பேர் போகிறா. அதாவது இப்போ நம்ம WWF எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறோமே, அது இத்தனைக்கும் எல்லாம் செட்டப்பு.
இருந்தாலும் ஒரு குஸ்தி சண்டை மல் யுத்தம்னா போய் பார்க்குறோம். காரணம் நமக்கு சண்டை பிடிக்கும். ரோட்டில் சண்டை போட்டாலே நின்று வேடிக்கை பார்க்குறோன்னா நம்ம எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே சண்டையெல்லாம் பிடிக்கும். ஆனால் வெளியில் ஐயோ சண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். இவன் அழகாக உட்காந்து சண்டையை பார்க்குறான். போர் முடியுது. கௌரவர்கள் எல்லாரும் அழிந்தார்கள். இங்கேயும் எல்லாம் அழிந்தார்கள். பாண்டவர்கள் மட்டுமே மிஞ்சினார்கள். கடைசியில் கிருஷ்ணகிட்ட, கிருஷ்ணா நான்லாம் எப்படி சண்டை போட்டேன் பாத்தியா அப்படின்னு தர்மர் கேட்குறார். அர்ஜுனன் கேட்குறான், பீமன் கேட்குறான், நகுலன் கேட்குறான், சகாதேவன் கேட்குறான். இத்தனை பேர் கேட்ட உடனே கிருஷ்ணர் பெருசாக சிரிச்சாராம். ஓ, நீங்கள் அவ்வளோ ஜோராக பண்ணிட்டீங்களா? இங்கே சாட்சி பூத்தம் ஒன்றுங்க இருக்குது, வா வா பர்பரிகன்ட்ட கேட்குறேன் அப்படின்னு உடனே எல்லாரும் பர்பரிகன்ட்ட போன உடனே அவன் தலை மட்டும் அந்த குன்றின் மேலே இருக்குது. அது அங்கேன்னு சொல்லித்தான், நீங்களா தாத்தா, நீங்களா போர் புரிந்தீர்கள்? நீங்களும் இல்லை, அர்ஜுனன் தாத்தா இல்லை, பீமன் தாத்தா இல்லை, நகுலன் தாத்தா இல்லை, சகாதேவன் தாத்தா இல்லை. இங்கே ஒரு சிரங்களும் கொய்து விழும் பொழுது நான் சுதர்சன சக்கரத்தை தான் பார்த்தேன். இந்த சண்டையில் நீங்கள் யாருமே போடலை. சண்டையை நடத்தினவரும் அழிவை தந்தவரும் இதோ நிற்கிறாரே இந்த பரந்தாமன் ஒத்தர் தான் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் அப்படி ஒரு பார்வை பார்த்தபோது அத்தனை பேர் தலையை குனிஞ்சுட்டாளாம். அவன்னா பார்த்துருக்கான். ஒத்தர் கூட இவா இல்லை, போட்டது அத்தனையும் கிருஷ்ணனே போரை நடத்தினான், கிருஷ்ணனே இவர்களை ஜெயிக்க வைத்தான், அத்தனை பேரையும் அழித்தான் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு முக்தி வேணுமே கிருஷ்ணா, நான் தான் போரை பார்த்துட்டேனேன்ன பொழுது பாரு, உன்னுடைய தலை தன்னால் உருண்டு ஒரு நதியில் போயிடும். அப்புறம் இது ரொம்ப நாள் கழித்து கலியுகம் அதான் இப்போ கலியுகத்தில் உன்னுடைய தலை கண்டெடுக்கப்பட்டு தெய்வமாக நீ இருந்து நிறைய வரங்களை கொடுப்ப. ஏன்னு கேட்டால் நான் கேட்டதுக்காக உன்னுடைய உயிரை தியாகம் பண்ணினதுனால பர்பரிகா, உன்னை போல நான் ஒரு 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 குழந்தைய நான் பார்த்ததில்லப்பான்னு கிருஷ்ணர் அப்படியே கசிஞ்சு சொன்னாராம். அதே போல் பர்பரியக்கனோட தலை நாளடைவில் அப்படியே உருண்டு விழுந்து ஒரு நதியில் உருட்டப்பட்டு ஃபாசில்டு ஸ்டோனாக, ஃபாசில்டுன்னா தெரியும் இல்லையா, மண்ணில் எப்போ ஒரு இது பதியறதோ, ஒரு உயிராக இருந்த ஒரு மரமோ ஒரு இதுவோ அப்படியே அந்த அழுத்தத்தில் அப்படியே ஃபாசில் ஆகிடும். அது ஒரு ராஜஸ்தான் ராஜகுமாரியோட கனவுல இந்த குண்டத்தில் என்னுடைய சிரசு இருக்கிறத எடுத்து கோவில் கட்டுங்கள்னு சொன்ன உடனே அவள் இப்போ மாசமாக இருந்தாளாம். அவள் ஹஸ்பண்டை எழுப்பி, என்னங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது உடனே நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் அந்த குண்டம்னாக்கா ஒரு சின்ன குளம் மாதிரி, ஹாட் வாட்டர் டேங்க் மாதிரி ஒன்று, அதில் போய் எடுத்து பார்த்தா இவருடைய சிரசு கிடைச்சதான். அதை வச்சு கோவில் கட்டி இன்றைக்கும் குழந்தை வரம் வேணும்னாக்க, இல்லை கல்யாணம் ஆகணும்னாக்க, என்ன வரம் வேணுமோ அந்த பர்பரியக்கனை போய் கும்பிடுறாங்க. அவருடைய முகம் மட்டும்தான் இருக்குது, அழகாக இருக்குது, ரொம்ப அழகான முகம், சுற்றி நிறையா மாலைகள் போட்டிருக்கிறாங்க. இப்படித்தான் அவனுடைய தலை குன்றின் மீது இருந்திருக்க வேண்டும். எப்போ? மகாபாரத காலத்தில். இன்றைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். எங்கே? ராஜஸ்தானில். மகாபாரத கதைகள்லேயே பர்பரியக்கன் மாதிரி ஒரு நல்ல உள்ளம் பார்க்க முடியாது. இந்த கதை ரொம்ப பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சுன்னா 4 பேருக்கு சொல்லலாம் இல்லையா?